ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சத்தான கருவேப்பிலை பொடி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், நிலக்கடலை, வரமல்லி, வரமிளகா எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் புளி கொஞ்சம் போட்டுக்கலாம், அதையும் வறுத்துக்கலாம். அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கலாம். அது வறுத்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு பூண்டு போட்டு வறுத்துக்கலாம். எல்லாம் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வடசட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, வரமிளகா, பூண்டு எல்லாம் வதக்கிக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வடித்து வச்ச சாதத்தை போட்டு கொட்டி கிளறிக்கலாம். அவ்வளோதான், சாதம் ரெடி.